சிக்கன் இல்லாத டைமில் இந்த மாதிரி எக் வச்சு தாபா ஸ்டைல் எக் மசாலா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல முட்டையை ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் மிளகு சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது கூட வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு பொடியாக நறுக்குன்னு தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா பீட் பண்ண தயிரை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா திக்காக கொதிச்சு வரணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்குனா டேஸ்டியான தாபா ஸ்டைல் எக் மசாலா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.